அதாவது நம்ம தமிழக அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம பால் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பல ஐடியா இருந்தாலும் நம்மளுடைய ஆவின் பாலை வந்து டெவலப் பண்ணி ஆகணும். அந்த பிஸ்னஸுக்கு வந்து நம்ம ஊரில் பல கடையில் வந்து வேறு ஸ்டேட்டோடைய பிராண்டிங் இருக்குது. அதாவது நந்தினி அப்படின்ற பிராண்டு வந்து நிறைய கடைகளை விற்கிறாங்க. நார்மல் பால் கிடையாதுங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கிற பால் இதை வந்து ஆவின் பிராண்டில் தயாரித்தாங்கன்னா உண்மையாகவே வந்து தமிழக அரசுக்கு ஒரு வருமானம் ஈட்டப்படும். இது கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால். இது அப்படியே காசை வேணால் அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். அந்த மாதிரி ஆவின்லேயும் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம தமிழக அரசுக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய விஷயமா அமையும். இல்லை அஃபிஷியல் பார்ட்னர் ஆர்சிபின்னு போட்டுருக்காங்க. நம்மளுக்கு ஆர்சிபிக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம ஊரில் ஆவின் வரணும். அதில் அஃபிஷியல் பார்ட்னராக வந்து சிஎஸ்கே வரணும். இல்லை வேறு யாராவது போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த பாலைக்கு வரக்கூடாது. தயவு செஞ்சு ஆவினில் பேசி மாற்றி விடுங்க. இந்த பால் நமக்கு வேணாம். ஆவின்லேயே ஒரு பாக்கெட்டை போட்டு விற்றுருங்க. நம்ம வாங்கி தெரியும். பாலை ஒன்று வாங்கி பச்சை பால் எந்த பாலை வாங்கி காசி அதை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பாலை வாங்கணுமா அப்படியே எடுத்து குடிச்சிட்டு போயினே இருக்கும். இதே மாதிரி நம்ம ஆவின் பாலில் குட் லைஃப்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம தமிழக அரசு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய விஷயமா அமையுது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.